ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மூங்லெட் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வச்ச 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுருங்க. அதை தோல் வெடிக்கிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டு நல்லா நறுக்கி அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வதக்கி தான் போடணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த பச்சை மிளகாலாம் கடித்தாலும் காரம் தெரியாது. அதனால தான். பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம்லாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து நம்ம அந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். அந்த மாவு நம்ம ரொம்ப பருபருன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஸ்கின்னெல்லாம் இருக்கிறனால ரொம்ப நைஸாக அரையாது. இதில் பார்த்திங்கன்னா உப்பு அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காயம் அதெல்லாம் இதில் கலக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கல் ஹீட் ஆனதும் தோசைக்கல்லை தோசை மாதிரியே ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு எக் டேஸ்ட்லேயே இருக்கும். புரட்டாசி மாதம் எக் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணி எடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூங்லெட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you guys.